குட் மார்னிங். இன்னைக்கு 5/6/2026 கான் ஏங்கிள்ஸ் அடிப்படையில் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு முன்னோட்டத்துக்காக பார்ப்போம். இது ஒன்லி வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான், நாட் எ ரெக்கமெண்டேஷன். ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வர்த்தகம் மேற்கொள்ளணும். வர்த்தகம் மேற்கொள்கிற போது ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு செய்யணும். பொதுவாகவே இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்லாம் காலையில் ஓப்பனிங் கொஞ்சம் மைல்டு வீக்கனிங்காக தான் இருக்குது. பட் இன்றைக்கி நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் என்ன கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இருக்குது. ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் காலையில் 10 மணிக்கு அதனுடைய அறிவிப்புகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு ஆக்ட் பண்ணும். இன்றைக்கி பொதுவாக ரொம்ப காஷியஸ் டேவாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ ஆர்பிஐ பாலிசி இந்த ரெப்போ ரேட்டை அன்சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு ஒரு சாரார் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் அப்போது ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜிடிபி குரோத்துக்கும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அடுத்தது பாலிசி ஸ்டான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரல் டு டோவிஷ். டோவிஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ஒரு ஸ்டேட்டஸ் குவா கூட இருக்கலாம். 2 கமெண்ட்ஸ் உண்டு, டோவிஷ், ஹாக்கிஷ். டோவிஷ் அப்படின்னா ஜென்ரலாக அது மார்க்கெட்டுக்கு ஃபேவரலாக இருக்கலாம். ஹாக்கிஷ் அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. மார்க்கெட் இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு ஒரு அனுமானம் கேட்டிங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ கான் ஏங்கிள் அப்படிங்கிற பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்றைக்கி புல்லிஷ்கான வாய்ப்புகள் சற்று இருக்கிறதாக தெரியறது. அப்போது இதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒரு நிப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போர்ட்டு 24,350 டு 24,250. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,750 டு 24,900 அப்படிங்கிறது இருக்குது. இது கான் ஏங்கிள்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய சாராம்சங்கள் ஓரளவுக்கு டெக்னிக்கலாகவும் பேர் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறோம். இது கான் ஏங்கிள்ஸ் ஆன் பிளானட்ஸ் படி தான் இது இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தையினுடைய போக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு செய்கிறது என்பது ஆரோக்கியம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். மற்ற வகையில் நம்ம ப்ராஃபிட்டுங்கிறது செகண்டரியாக வச்சுக்கணும். சரி, அடுத்தது பேங்க் நிஃப்டி. கான் ஏங்கிள் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ட்ரெண்ட் வியூ தான் இது. ப்ரைஸ் ஹோல்டிங் எபோவ் அந்த கான் ஏங்கிள் படி 1x2 26.25 டிகிரிக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் மொமெண்டம் இன்டாக்டுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த கீ லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, கான் ஏங்கிள்ஸ் படி சப்போர்ட் 52,600, 52,300. அப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 53,800 டு 54,200. இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் தானே தவிர நாட் ஏ டெசிஷன். நீங்கள் இதனுடைய இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் மேற்கொள்ளலாம். பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது இண்டெக்ஸ் ஓரியன்டடு ட்ரெண்டு நம்ம சொல்லியிருக்கோம். பட்டு இண்டெக்ஸ் ஏறினாலும் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு கீழே இறங்கிறது, இண்டெக்ஸ் இறங்கினாலும் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு மேலே அப் ட்ரெண்டுக்கான போகிற சான்சஸும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பூவிற்கும் ஒரு வாசம் உண்டு, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு கேரக்டர் உண்டு, ஒரு நியூஸ் உண்டு. அப்படி பார்க்குற போது நியூஸ் பேசிஸில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸு அப்ஸ் ஆர் டவுன்ஸ்க்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிதானமாகவும் யோசனை பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களுடைய வர்த்தகம் மேற்கொள்வது என்பது ஆரோக்கியமானது ஒன்று. இது முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ். எந்த முடிவாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டுட்டு மேற்கொள்வது என்பது ஆரோக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.